வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு வணக்கம். நான் அசோக்குமார், நாமக்கல் மாவட்டம் கார்கோல்பட்டை கிராமத்திலேருந்து. முந்தைய காணொலியில் நுண்ணுயிரிகள் பற்றி பார்த்தோம். இப்போ அதன் வகைகள் பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக நம்ம நுண்ணுயிரிகளை மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சத்துக்களை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அடுத்தது அதுலேயே சத்துக்களை கொடுக்குற நுண்ணுயிரிகளே பேரூட்டச்சத்து அல்லது நுண்ணூட்டச்சத்து எதுவாக இருந்தாலும் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். தலைச்சத்தை கொடுக்க அசோஸ்பைரிலம், அசோட்டோபாக்டர், ரைசோபியம். அடுத்தது மணிச்சத்தை கொடுக்கறதுக்கு பாஸ்போபாக்டீரியா. அடுத்து சாம்பல் சத்தை கொடுக்கறதுக்கு பொட்டாஸ் பாக்டீரியா. மற்றும் இடைநிலை சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களான ஜிங்கு, சிலிக்கா, சல்ஃபர், மேங்கனீஸ், மெக்னீசியம் இது எல்லாத்தையும் நம்ம நுண்ணுயிரிகள் மூலம் மண்ணில் இருந்து எடுத்து பயிர்களுக்கு கொடுக்கலாம். மண்ணில் ஏற்படக்கூடிய பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகளான ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், ஹர்சானியம், ட்ரைகோடர்மா வைரன்ஸ், லிச்சினோஃபோமிக்ஸ், பேசிலஸ் சப்டிலஸ், பெசிலியோமைசிஸ், பொகார்னியா இது போன்ற நுண்ணுயிரிகள் முக்கியமாக பூஞ்சானங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் நூற்புழு மற்றும் வேரலுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இருக்குதுங்க. அடுத்தது பூச்சிகளை கட்டுப்படுத்துறது. பூச்சிகளை மூணாக பிரிச்சிக்கலாம். சாறு உறிஞ்சும் பூச்சி, புழுக்கள், வண்டுகள். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த வெர்டிசிலியம் லக்கானி மற்றும் ஐசாரியா ஃபியூமோசரசே. அடுத்தது புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பெவேரியா பேசியானா, பெவேரியா பிராங்கார்டி, அப்புறம் பெசிலியஸ் துரிஞ்சியான்சிஸ், பீட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெசிலியஸ் துரிஞ்சியான்சிஸ் போன்ற நுண்ணுயிரிகள். அடுத்து வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டாரைசியம்ங்கிற நுண்ணுயிரியை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பயிர்களை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராமல் நாம் இந்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்தியே நம்ம அதை தடுத்துக்கலாங்க. பூஞ்சான நோய் தாக்கியிருந்தால் பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்தவும், பூச்சிகளில் தாக்கியிருந்தால் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும், சத்துக்கள் பற்றாக்குறை இருந்ததுன்னா சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்கறதுக்கும் நம்ம நுண்ணுயிரியை பயன்படுத்திக்கலாம். நம்ம மண்ணில் முன்னாடி சொன்ன மாதிரி கரிம வளச்சத்துக்களை 5% மேலே நிலைநிறுத்துகிற வரைக்கும் நம்ம நுண்ணுயிரிகளை சற்று கூடுதலாக தான் கொடுக்கணுங்க. பயிரோட விளைச்சல் நல்லா இருக்கும்னு மண்ணில் மக்குகளை கூடுதலாக கொடுத்து தேவையான நுண்ணுயிரிகளை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா 2 முதல் 3 வருடங்களில் மண்ணில் கரிம வள சத்துக்கள் கூடி நுண்ணுயிரிகள் தேவையான அளவு நிலைநிறுத்தப்படும். ஒவ்வொரு முறையுமே பயிருக்கு நீர்ப்பாசனம் செய்யும்போது ஏதாவது ஒரு நுண்ணுயிரியை கலந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நாம் தயாரித்து வச்சிருக்கிற ஜீவாமிரதமோ, பஞ்சகாவியாவோ, மீனமிலமோ எதுனாலும் அதை சத்துக்கள் கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகளாக இருந்தாலும் நாம் பாசனத்தில் ஒவ்வொரு முறையும் பாசனம் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒன்றை கலந்து தண்ணியோடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை சரியான முறையில் கலந்து போகணும்னா தண்ணீர் சாஃப்ட் வாட்டராக இருக்கணும், இலகுவான நீராக இருக்கணும். ஆனால் நம்ம தண்ணி எல்லாமே ஹார்ட் வாட்டர், உப்புக்கள் நிறைந்த தண்ணீராக இருக்குது. அப்போ அந்த உப்புக்கள் நிறைந்த தண்ணீரை நாம் இலகுவான நீராக மாற்றுறதுக்கு திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரியை நாம் பெருக்கம் பண்ணி வச்சுருந்து தினமும் பாசனத்தில் கலந்து விடணும். அதை பாசனத்தில் திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரியை கலந்த உடனே என்ன ஆகும், நம்மளுடைய ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மாற்றிடும். அப்போ கூடவே நாம் இங்கே தயாரித்து வச்சுருக்கிற நுண்ணுயிரியில் ஏதோ ஒன்றை கலந்து நம்ம ஒவ்வொரு பாசனத்துலேயும் விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் சொன்ன 2 விஷயங்கள், ஒன்று மண்ணில் கரிம வளச்சத்தை நிலைநிறுத்துவது, மற்றொன்று பாசனம் செய்யக்கூடிய நீரில் வெறும் தண்ணியை பாசனம் பண்ணாமல் நுண்ணுயிரி கலந்து பாசனம் பண்ணுறது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம சரியான முறையில் கடைபிடிச்சோம்னா நாம் எப்படி கேட்குறோமோ அது மாதிரி பயிர் விளைச்சல் கொடுக்கும். அடுத்த காலனியில் பயிர் செய்வதும் நோய் பாதுகாப்பு பற்றி நம்ம பார்க்கலாங்க.